வணக்கம் மக்களே. நம்ம எவ்வளோதான் பேசினாலும் திமுக பண்ண தப்பு தான். இப்போ இவ்வளோ இவங்க பேசுகிறதுக்கும், பொய்யை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கும், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸு அது என்ன கன்றாவி பொம்பளைங்களும் அதுங்கெல்லாம் எவ்வளோ கேவலமாக ஒரு அசிங்கமாக பேசுதுங்க எல்லா லேடிஸையும். அதை எதிர்த்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு கேட்டால் இன்னும் பேசுதுங்க. பொய்க்கு பொய்யா சொல்கிற நம்ம வாழ்நாளில் பொய் மட்டுமே பேசுகிற சிஎம்மை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். திமுக பண்ண பெரிய தப்பு, சிபிஐ பண்ண பெரிய தப்பு. கரூரில் 41 பேர் இறந்தப்பவே விஜய் கரூரில் ஓடினார் பாருங்க. மீடியாலாம் வரும்போது குடுன்னு ஓடினார். ஒரு வாரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி குஷி ஆனந்த், அதுக்கப்புறம் இந்த ஆதவ் எல்லாம் சேர்ந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்களே. அந்த டைமில் கரூர்லேருந்து ஓடினார் மீடியாவிலேருந்து. அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே கேஸ் போட்டிருந்தா கூட உண்மை என்ன நியாயம்னு தெரிஞ்சிருக்கும். சரி, பெருந்தன்மையாக விட்டுட்டீங்க. உங்கள் பெருந்தன்மை உங்கள் பேரையே கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. பெருந்தன்மை எதில் காட்டணும்? பெருந்தன்மை சரி, சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோமே, அந்த ஒரு பாசத்துலேயோ ஒரு பாவத்துலேயோ விட்டுட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கே அது விஷமாக மாறிடுச்சு. அந்த கேரவனையாச்சும் டேக் ஓவர் பண்ணி கேஸ் போட்டு இவங்க பிடிக்க முடியலன்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணியிருந்தோம். எத்தனையோ கேமரா, எத்தனையோ வீடியோக்கு, எத்தனையோ ஒரு எவிடன்ஸ் மாறிடுச்சு. அதுவும் இல்லை. இதில் பெருந்தன்மை காட்டணும்னு இல்லாமல் விட்டுட்டு இன்னைக்கு தப்பெல்லாம் அவங்க செஞ்சுட்டு கூட அதுக்கு காரணம் நீங்கள் தான்ன்றதுக்கு காரணம் நீங்கள் தான், திமுக தான். இனிமேலாச்சும் கொஞ்சம் புத்தியோடு இருந்துக்கோங்க. திமுக மேலே எனக்கு கோவம், பேசவே பிடிக்கல. எனக்கு தப்பு பண்ணும்போதே உடனடியாக முளையிலே கிள்ளி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ பேச வச்சு தகுதி இல்லாத இந்த சில்லறைங்கெல்லாம் அவுத்து போட்டு ஆடுற பொம்பளைங்கெல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு வச்சுட்டிங்களே. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை உங்ககிட்ட. உங்களுக்காக பேசக்கூடாது. நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும்.